இப்போ 15 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கனிமொழி அவர்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்போ வந்து உள்ள போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்ப மக்களின் குரலாக திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க குரல் எழுப்பினாங்க. இப்ப நேற்று கூட நடந்த வாத நிகழ்ச்சியில நான் கேள்வி கேட்டது அதைத்தான். ஏன் பாஸ் கொடுத்த எம்பி விசாரணைக்கு உட்படுத்தல? அப்பா கேட்டாரு, எங்க அம்மா கேட்டாங்க, பாஸ் கொடுத்தேன்னு சொல்றது ஒரு எம்பின்னு பதிலா? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பேச்சா? நீங்க பாருங்களேன், ஒரு நாட்டையே நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், தேசத்தின் பாதுகாவலர்கள் நாங்கள் என்று மார்த்தட்டி கொள்கிற பிஜேபி ஏன் இந்த விஷயத்த வந்து கேள்விக்குள்ளாக்கல? ஒண்ணு இல்லைங்க. நீங்க கவர்னர் மாளிகையில ஒரு தாக்குதல் முயற்சி நடந்தது. கருக்கா வினோத் என்பவன் வந்து ஒரு பெட்ரோல் பாட்டில் நிரப்பி அடிச்சா. அதுவும் வந்து கேட்டுக்கு கூட போகல, அது ரோட்லயே தான் விழுந்தது. அதற்கு முன்னாடியே ஆளுநர் மாளிகையில இருந்து வந்த அறிக்கையெல்லாம் நம்ம பார்த்தோம். எவ்வளவு ஒரு பொய்யான அறிக்கையெல்லாம் ஆளுநர் மாளிகை வெளியிட்டாங்கன்னு. அப்ப ஒரு சம்பவத்தை வந்து ரொம்பவே பொய்யா திருச்சி வெளியிடுறதுல பாஜகவுக்கு அது வந்து ரொம்ப லேசான கதை. ஏன்னா புல்வாமா தாக்குதலை வைத்து அரசியல் ஆதாயம் அடைந்தவர்கள் 2019 இந்த தேர்தல்ல புல்வாமா தாக்குதலை மோடி எவ்வளவு தூரம் பேசி தேசத்தின் பாதுகாப்பு என்று சொல்லி 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 அந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்களின் உயிரை வந்து அரசியலாக்கி மீண்டும் ஆட்சிக்கு வந்தவர்கள். அவர்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் புதிதல்ல. அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு நேத்தி கூட பேசும்போது சொல்றாரு, அந்த குப்பி வந்து ஏற்கனவே அங்க இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கு. 4 அடுக்கு பாதுகாப்புங்க. 4 அடுக்கு பாதுகாப்புல அந்த வெடிக்கிற தன்மை உள்ள அந்த நீங்க சொல்ற மாதிரி மஞ்ச வெடிபொருள் இல்ல, அது ஒரு விளையாட்டு பொருள்னு வச்சுக்கங்க. இவங்க சொல்றது ஹோலிக்கு வீசுகிற பவுடர், அந்த மாதிரி வெடிக்கக்கூடிய பொருள்னு சொல்றாங்க. ஏன் நம்ம ஊர்ல நாட்டு வெடிகுண்டு பயன்படுத்துறாங்க, அதுவும் அந்த மாதிரிதான் இருக்கும், சின்ன சின்னதா தான் இருக்கும். ஆனா அது வெடிச்சதுன்னா கை கால் விரல்கள் எல்லாம் சிதறும். நீங்க நிறைய இடங்கள்ல சம்பவங்கள். ஏன் அந்த வெடிபொருள்கள் நாட்டு வெடிகுண்டும் ஹோலிக்கு போடுற பவுடர் ஒண்ணா? நானே கேக்குறேன், நாட்டு வெடிகுண்டு ஹோலிக்கு போடுற பவுடர்னா இப்ப நான் என்ன சொல்றேன், அது வெடிக்கும் தன்மை உள்ள பவுடர் தானே அங்க பயன்படுத்திருக்காங்க. அவர் வந்து கொளுத்தி எரிஞ்சுதானே அது வெடிக்குது. எரியும் தன்மை உள்ளது தானே. எரியும் தன்மை உள்ள ஒரு பொருளை எரியும் தன்மை இல்ல, ஓபன் பண்ணா அதுல இருந்து புகை வந்துரும், கலர் வந்துரும். அதான் சொல்றேன், அந்த தன்மை உள்ள பொருள் தானே. நான் எப்படி அது கேஸ் சரி ரைட் வச்சுங்க, அது எப்படி மெட்டல் டிடெக்டர் எல்லாம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் தாண்டி எப்படி உள்ள போச்சு? அப்ப அதுல விசாரணைக்கு யாரெல்லாம் உட்படுத்தணும்? சோதனையில ஈடுபட்டு இருந்த எந்தெந்த காவலர்கள் எல்லாரையுமே விசாரணைக்கு உட்படுத்தணும்ல. அப்ப அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாஜக என்ன ரூட்ல போகுதுன்னா, அங்க உள்ள போனவர்கள 2 பேர் காங்கிரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் இப்ப வராங்க ஸ்டோரி எடுத்துக்கிட்டு. சோ அப்ப இது எல்லாம் வந்து நான் என்ன நினைக்கிறேன், இது திட்டமிட்டதுதான். இப்ப திடீரென்று கேலரியில இருந்து 2 பேர் குதிக்கிறாங்க. குதிக்கிறவங்களை எம்பிக்களே சேர்ந்து பிடிக்கிறாங்களா? இப்ப பிடிச்சது யாரு? காவலர்கள் இல்ல, எம்பிக்களே பிடிக்கிறாங்க. ஆமா, எம்பிக்கள் தானே பிடிக்கிறாங்க. இப்ப நீங்க சடனா ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா நாம பயப்படுவோமா மாட்டோமா? ஏற்கனவே நாடாளுமன்ற தாக்குதல்ல வந்தப்ப வெடிகுண்டு கட்டிக்கிட்டு எல்லாம் வந்தாங்க, கையில துப்பாக்கிகளோட வந்தாங்க. அப்ப எம்பிக்கள் எல்லாம் பயந்து பயப்படாம போய் கட்டி பிடிச்சாங்களா? அப்ப இதெல்லாம் எனக்கு வந்து பாஜகவின் வேலையாகத்தான் தெரியுது. இதுல ஏதோ அவங்களே திட்டமிட்டு உள்ள பாஸ் கொடுத்து வர வச்சு இந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏன் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் அதான் சொல்றேன், இப்ப காங்கிரஸ் மேல அந்த பழிய போறாங்க பாருங்க. அதுல ஒரு பெண் காங்கிரஸுக்கு வாக்கு கேட்டாரு, இப்ப வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாடு பாஜக உள்ள நபர்கள்லாம் அதுல வந்த ஒரு பெண் வந்து காங்கிரஸுக்கு வாக்கு கேட்டார் அப்படின்னு வீடியோ எடுத்து இப்ப பரப்பிட்டு இருக்காங்க. சரி, அப்ப நான் தான் சொல்றேன், இந்த பொய்யலை பேசி பேசியே கலவரத்தை செய்து செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள் பாஜக. அது வந்து இப்ப மட்டும் இல்ல, நம்ம கடந்த கால வரலாறுகளையும் நம்ம பார்த்திருக்கோம். இல்ல தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோட வியூகமா இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? பயப்படுறேங்க. நான் என்ன சொல்றேன், 2019க்கு முன்னாடி புல்வாமா தாக்குதல் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. மக்கள் வெளியில நடமாடுறதுக்கு பயப்படணும். இந்த பாஜக ஆட்சியில என்ன நடக்க போகுது என்ற பயம் இருக்கு இப்ப மக்கள்கிட்ட. அந்த மாதிரிதான் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நான் என்ன சொல்றேன், புல்வாமா தாக்குதலே நீங்க எடுத்துக்கலேன், அவ்வளவு வெடிமருந்துகள் நிரப்பிய கார் எப்படி அங்க உள்ள வந்தது? அதுக்கு கடைசி வரைக்குமே பதில் இல்ல. இவங்க நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செஞ்சுட்டோம், நாங்க அவங்கள அழிச்சிட்டோம் அப்படின்றதான் பேசுறாங்களே தவிர அந்த வெடி மருந்துகளை தாங்கி வந்து அந்த வாகனம் எப்படி உள்ள வந்ததுன்னு கடைசி வரைக்கும் பதில் கிடையாது. அப்ப அதே மாதிரிதான் இப்பயும் மக்கள் இன்னும் 4 மாத காலங்கள், நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, மக்களே கவனமாக இருங்க. பாஜக எப்படிப்பட்டது அப்படிங்கறத நாம புல்வாமா தாக்குதல் உட்பட பல விஷயங்களை பார்த்துட்டோம். அதனால மக்கள் கொஞ்சம் இனிமேல் எச்சரிக்கையா இருக்கணும் போலக்குன்னு எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா இங்க எந்த உத்தரவாதமும் இல்லைங்க. நாடாளுமன்றத்தில் இருக்கிற நபர்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. இன்னைக்கு 4 நபர்கள் உள்ள புந்திருக்காங்க அப்படிங்கும் போது 4 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி போயிருக்காங்க. சாதாரண சாமானிய என்ன ரோட்ல நடமாடிட்டு இருக்கேன்,
எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த தேசத்துல? இங்க பயப்படுறேன். மாநில அரசு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமே. புரியல. மாநில அரசு பாதுகாப்பு கொடுக்கும்ல தமிழ்நாட்டுல? மாநில அரசு பாதுகாப்பு கொடுக்குங்க. நான் என்ன கேக்குறேன்னா, மாநில இப்ப காஷ்மீர்ல என்ன நடந்தது, இதற்கு முன்னாடி நடந்த வெடிகுண்டு விபத்துக்கள்லாம் என்ன நடந்தது, அப்ப பல விஷய நபர்கள் இதுல வந்து ஈடுபட்ட காஷ்மீர் தீர்ப்பு கூட இப்ப வந்துச்சு. ஒருவேளை அதை மறைக்கிறதுக்காக இந்த விஷயத்தை அவங்களே தூண்டி விடுறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, எது வேணாலும் இருக்கலாம். நானே சொல்றேன், அரசியல் லாப நோக்கத்திற்காக எந்த கணக்கையும் பாஜக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் போவார்கள். சரி, அவர்கள் அரசியல் நம்மளாக சொல்றேன், கலவரத்தை வைத்து அரசியல் செய்தவர்கள், ஆட்சிக்கு வந்தவர்கள். அதனால அவர்களுக்கு இது புரிதல்ல. மக்கள் தான் கொஞ்சம் விழிப்படைந்து இருக்கணுமே தவிர, நான் அதான் கேக்குறேன், எம்பிக்களுக்கு எப்படிங்க தைரியம் வந்தது? அவனே ஒரு வெடிமருந்து கட்டிட்டு குதிச்சிருக்கான்னு வச்சுங்களேன், நீங்க நானும் போவோமா? சடனா ஒரு 2 பேரும் உள்ள குதிக்கிறான், கையில ஏதோ ஒரு புகை மாதிரி வந்துட்டு இருக்கு. பயம் இருக்குமா இருக்கா? சாமானியர் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பா பயம் இருக்கும், பயப்படும், பயம் எடுப்போம், ஓடுவோம். ஆனா எம்பிக்களே, பாஜக எம்பிக்களே வளைச்சு பிடிக்கிறாங்க. இந்த தைரியம் என்னன்னா, ஒருவேளை 56 இன்ச் அவரோட தைரியமா என்னன்னு தெரியல. ஏன்னா பத்திரிகையாளரே சந்திக்காத தைரியம் அவர்களுடைய தைரியம். பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ள முடியாதவர்கள் இன்னைக்கு உள்ள பாமோட உள்ள வரவர்களை எதிர்கொள்றாங்கன்னா எவ்வளவு பெரிய தேசபக்தியோட இருக்கிறார்கள் பாத்துங்க. இல்ல, பாமோட வரல, பாம்னு நம்ம அதை மென்ஷன் பண்ண வேண்டாம். சரி, நீங்க அது மாதிரி இப்ப கருக்கா வினோத் வந்து தூக்கி போட்டது வந்து என்ன சொன்னாங்க, வெடிகுண்டு தாக்குதல்னா பத்திரிகை எழுதிச்சு தலையங்கம். இன்னைக்கு வந்து கலர்பொடி தூவினார்கள் எழுதுறாங்க, ஹோலி கொண்டாடினார்கள் எழுதுறாங்க. நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற பல ஊடகங்களே அப்படிதான் டைட்டில் போடுறாங்க, நாடாளுமன்றத்தில் ஹோலி கொண்டாடப்பட்டதுன்னு. ஏன் கருக்கா வினோத் வந்து பாட்டில் வீசினான் அப்படின்னு போடல? நாடாளுமன்ற கவர்னர் மாளிகை மீது வெடிகுண்டு தாக்குதல் தான் எழுதுனாங்களே. சரி சரி, நான் கேக்குறேன், அப்படி வந்தது. சரி.